இப்போ நம்ம வந்து சித்தாசனம் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கால்களை நீட்டி இப்படி தளர்வாக உட்காந்துக்கணும், எந்த ஒரு இறுக்கமும் இல்லாமல். இடது காலை எடுத்து நம்மளுடைய குதத்தை இந்த குதிங்கால் டச் பண்ணுறது போல் வச்சு இதை வந்து இந்த தொடையில் வலது தொடையில் வச்சுக்கணும். அடுத்து இதை எடுத்து சொருகணும். இப்படி வைக்கும்போது அந்த குதிங்காலும் நேராக இருக்கணும். இடையில சொருகிறதுனால கேப் வரும். இங்கே கட்டவிரல் மேலே இருக்கும், இங்கே நல்லா சொருகிறதுனால இப்படி இருக்கும். இதில் நம்மளுடைய யோனின்னு சொல்லுவாங்க, அது நேராக இருக்கணும், இடையில கேப் இருக்கணும். நேருக்கு நேராக குதிங்கால் இருக்கணும். நல்லா உடம்ப வந்து நிமித்தி வச்சுருக்கணும். முதுகெலும்பு கழுத்து தலை நேராக இருக்கணும். முத்திரை போட்டு தியானம் பண்ணலாம், இல்லை கையை கோர்த்தும் தியானம் பண்ணலாம். இதே நிலையில் நாம் வந்து ஒரு 3 நிமிஷம் இருந்தாவே நம்மளுடைய மனம் வந்து சாந்த நிலைக்கு வந்துடும் அப்படின்றத சித்தர்கள் சொல்கிறாங்க. 84 ஆசனங்களை வந்து சிவன் வந்து நமக்கு கொடுத்ததாகவும், அதில் உயர்ந்த ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய ஆசனம் சித்தாசனம் அப்படின்றதையும் சித்த நூல்கள் வந்து நமக்கு எடுத்து வைக்குது. ஸோ இதில் தியானம் பண்ணுறது வந்து அதீத பலன்களை கொடுக்கும் அப்படின்றத வந்து சித்த நூட்களில் நம்மளால் பார்க்க முடியும். சித்தாசனம் அப்படின்றது பர்ஃபெக்ட் இதுதான். காலை வந்து இங்கிட்ட சொருகி இருக்கணும், இங்கிட்ட இது சுருக்கணும், குதிங்கால் ரெண்டும் நேராக இருக்கணும், நல்லா நிமிர்ந்து இந்த நிலையில் இருக்கணும்.